இன்றைக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு 2 கருணக்கிழங்கு வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். ஒரு 5 விசில் வச்சு அதை திறந்து எடுத்து பார்த்தோம்னா இப்படி தான் வெந்திருக்கும். அது தோல் தன்னால் கலண்டு வரும், அந்த அளவுக்கு வெந்திருக்கும். நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்கும். இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கணும். தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஒரு சின்ன தோல் கூட இருக்கக்கூடாது. நம்ம தோலெல்லாம் உரிச்சோன்னா வந்துடும். நம்ம முடிஞ்ச அளவு அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். எடுத்து இதை ஓரமாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4-5 பூண்டு அதையும் உரித்து வச்சுக்கணும். 2 தக்காளி, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து ஸ்டவ்வில் வாணலியில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும். வெந்தயம் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கடுகு வெடித்த அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் அது லைட் ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற, நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை நல்லா 1-2 உடச்சி வச்சுக்கணும். நல்லா நசுக்கி வச்சுட்டு அதை போட்டோன்னா அது ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கணும். வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே அந்த தக்காளியை உள்ளே போட்டு அதை நல்லா ஒரு கிளறிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோன்னா இது நல்லா வெந்துடும். சீக்கிரத்தில் தக்காளி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இது கூட நம்ம ஒரு சில்லு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 4 வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி தேங்காவை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை உள்ளே ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு புளி ஊற்றிடணும். ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே கருணக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோடனே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். ரொம்ப கரண்டி போட்டு கிளறாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், கொதிக்க விட்டுறணும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இந்த கலரில் வந்துடுங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள்.